இன்றைக்கி கேப்டனுடைய படம், கேப்டன் பிரபாகரன் அவருடைய 100வது படம், சில்வர் ஜூப்ளி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நெய்வேலியில் நிர்வாகிகள், தொண்டர்கள், எங்கள் மாவட்ட செயலாளர் பிரபாகரனுடன் சேர்ந்து பார்த்தது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒவ்வொரு சீனும் கூஸ் மூமெண்ட்ஸ். 33 வருஷம் கழித்து இந்த படத்தை திரையில் பார்க்குறோம். இப்போ எடுத்த படம் மாதிரி லைவாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான் என் மைண்டில் இப்போ ஸ்ட்ராங்காக தோணுச்சு. தலைவர் கூட நான் அப்போல்லாம் படம் பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி அவர் இல்லாமல் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அவரை ஸ்க்ரீனில் நான் பார்க்குறப்போ ஒரு மாவீரனை மீண்டும் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு மாவீரனுக்கு மனைவியாக நான் வாழ்ந்த இது என் லைஃப்பில் எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஒரு மாவீரன், கேப்டன் ஒரு மாவீரன். அவருடைய மனைவியாக நான் வாழ்ந்ததே நான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச பெருமை, பாக்கியம் அப்படின்னு தான் இந்த நிமிஷத்தில் நான் நினைக்கிறேங்க. எல்லா புகழும் கேப்டனுக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிங்க நிகர் தலைவரை மீண்டும் ஸ்க்ரீனில் பார்த்தப்போ எல்லாருமே கண்காலிங்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸுங்க இது எவர்கிரீன் மூவி. இதுக்கு அழிவே இல்லைங்க, கேப்டனுக்கும் அழிவே இல்லைங்க. என்எல்சி பிரச்சனைங்க. கேப்டன் விருதாச்சலத்தில் ஜெயிச்ச காலத்துலேருந்து நம்ம என்எல்சி தொழிலாளர்களுக்கு துணையாக நிற்கிறோம். இன்றைக்கி இல்லை, நேற்று இல்லை, ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இப்போது அவங்க உரிமையை கேட்டு அவங்க போராடுறாங்க, அதுக்காக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? அப்போ யாருமே தங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு இது ஜனநாயக நாடா என்ன? ஜனநாயக நாட்டில் அவங்க உரிமைகளை கேட்க அனைவருக்குமே உரிமை உண்டு. ஒருத்தர் தன்னுடைய உரிமையை கேட்டால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது தேமுதிக கடுமையாக எதிர்க்கிறது. உடனடியாக அவர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர பணி தந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். என்எல்சியும் சரி, தமிழக அரசும், மத்திய அரசு அனைவரும் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இந்த என்எல்சி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.